நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ரிங்டோனை பத்தி நம்ம பேச போறோம். கண்டிப்பா எல்லாருடைய போன்லயும் ரிங்டோன் விதவிதமான ரிங்டோன் இருக்கும். ஒரு சில பேர் ரிங்டோன் மேலாம் அவ்வளவு ஆசைப்பட மாட்டாங்க. அதனால போன்ல இருக்க ரிங்டோன் டிஃபால்ட்டா எது வருதோ அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு சில பேர் ரிங்டோன்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஸோ இந்த ரிங்டோனை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ ரிங்டோனை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல பயன்படுத்த நம்பரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரிங்டோன் சொல்லியிருந்தேன். ஆமாம், ஃபோனில் ஃப்ரீ இன்ஸ்டால்டாக ரிங்டோனு நிறையலாம் இல்லை, ஒரு சில ரிங்டோன் கொடுத்துருக்காங்க. அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ரிங்டோனை நம்ம பயன்படுத்துவோம். நம்ம ஃபோனில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிங்டோனை கூட நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் கூகுள் டிரைவில் ரிங்டோனை ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா அது மூலிமா கூட நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். ஒருவேளை இந்த ரிங்டோனை டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டா என்ன பண்ணுவீங்க, எப்படி? அதுக்கு தான் நான் இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட டிஃபால்ட் ரிங்டோனை எப்படி சேஞ்ச் பண்ணுறது இல்லை கிளியர் பண்ணுறது எது வேணாலும் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். புதுசாக உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஆப்ஸோட ரிங்டோனை ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்படுறேன். என்னுடைய ஃபோன் ஆண்ட்ராய்ட் 10 இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபோன் ஆண்ட்ராய்ட் 9 இருக்கலாம், 8 இருக்கலாம். செட்டிங்ஸ் வந்து நிறைய வித்தியாசப்படும். ஸோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோனில் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஷோ சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய என்னுடைய ஃபோனோட சிஸ்டத்தில் இவ்வளவு ஆப்ஸ் இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன், மீடியா எம் சீரீஸில் நான் எடுக்கிறேன். எங்கே இருக்குது வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குது, மீடியா ஸ்டோரேஜ், அதை நான் டேப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோனில் ரிங்டோனை வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி ரிங்டோன் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மீடியா ஸ்டோரேஜில் தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்ட் 9 இருக்கும் இல்லை ஆண்ட்ராய்ட் 8 இருக்கும், அதில் என்ன பேரில் கொடுத்துருப்பாங்களோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும்னா செட் ஆஸ் அ டிஃபால்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் டிஃபால்ட் இருக்கும். இது உங்களுக்கு விசிபிளாக இருந்துச்சுன்னா தயவு செய்து இதை டேப் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதோட நீங்கள் உங்களுடைய ரிங்டோனை கனெக்ட் பண்ணியிருந்தீங்களோ அது கிளியர் ஆகிடும். ஒருவேளை இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை, உங்கள் ஃபோனில் உங்களுக்கு ரிங்டோன் வந்து ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குது, அதாவது நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டியில் இருந்து எடுத்த ரிங்டோனோ இல்லை உங்கள் ஃபோனில் ஃப்ரீ இன்ஸ்டாலாக பயன்படுத்தக்கூடிய ரிங்டோனோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை கிளியர் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது டிஸ்பிளே, ஒருவேளை இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பேக் போயிருங்க, மறுபடியும் பேக் போயிருங்க, மறுபடியும் ஆப்ஸ் போங்க. போனதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, மறுபடியும் டேப் பண்ணுங்கள். இதில் ரீசெட் ஆப் ப்ரெஃபரன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், திஸ் வில் ரீசெட் ஆல் யுவர் ப்ரெஃபரன்சஸ் ஃபார் டிசேபிள்ட் ஆப்ஸ், நோட்டிஃபிகேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஆப்ஸ், டிஃபால்ட் ஆப்ஸ், பேக்ரவுண்ட் டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஆப்ஸ், பெர்மிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இது ரீசெட் பண்ணிடும். ஒருவேளை நீங்கள் ரிங்டோனை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தா கூட அதையும் கிளியர் பண்ணிடும். ஸோ 2 வழிகளில் நீங்கள் ரிங்டோனை கிளியர் பண்ணலாம். ஸோ இப்படி பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ரிங்டோனை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் இல்லை கிளியர் பண்ணணும் எல்லா விஷயங்களையும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு அழகான ரெட் கலர் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.